தினமொரு திருக்குறள். வலியின் நிலைமையான் வள்ளுருவும் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்தற்று. குறள் விளக்கம். மனதை அடக்கும் வல்லமை இல்லாதவன் மேற்கொண்ட வலிய தவக்கோலம் புலியின் தோலை போர்த்தி கொண்டு பயிரை பசு மேய்ந்தார் போன்றது. தொடர்வது தி நெல்லை டைம்ஸின் இன்றைய முக்கிய செய்திகள். மத்திய அமைச்சர்கள் நடத்திய 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வி, போராட்டம் தொடரும் என விவசாயிகள் அறிவிப்பு. எல்லையில் போர் வீரர்களைப் போல விவசாயிகள் நாட்டுக்காக போராடுகின்றனர், ராகுல் காந்தி கருத்து. மத்திய அரசிடம் நிதி பெற இணைந்து குரல் கொடுங்கள், பேரவையில் பழனிசாமிக்கு முதல்வர் அழைப்பு. பாளையங்கோட்டையில் இன்று திமுக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். மத்திய அமைச்சர்கள் நடத்திய 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வி, போராட்டம் தொடரும் என விவசாயிகள் அறிவிப்பு. பல்வேறு விவசாய அமைப்புகள் வேளாண் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை, கொள்முதலுக்கான உத்தரவாதம், விவசாய கடன் தள்ளுபடி, ஓய்வூதியம் உள்பட பல கோரிக்கைகளை முன்வைத்து டெல்லி நோக்கி செல்லும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சூழலில் சண்டிகரில் மத்திய அமைச்சர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு இடையிலான 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை வியாழக்கிழமை நடைபெற்றது. வெள்ளிக்கிழமை அதிகாலை வரை நீடித்த இந்த பேச்சுவார்த்தையில் தீர்வு எட்டப்படவில்லை. இந்நிலையில் தங்களது போராட்டம் தொடரும் என விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். இன்று நாடு தழுவிய அளவில் பாரத் பந்த் போராட்டமும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு வரும் ஞாயிற்றுக்கிழமை அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் என மத்திய அமைச்சர்கள் அர்ஜுன் முண்டா தெரிவித்துள்ளார். விவசாய சங்கத்தினர் மத்திய அரசுடன் கடந்த 8 மற்றும் 12ஆம் தேதிகளில் தங்கள் கோரிக்கைகளை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் எந்த தீர்வும் காணப்படவில்லை. இந்த பேச்சுவார்த்தையில் மத்திய அரசின் சார்பில் வேளாண் அமைச்சர் அர்ஜுன் முண்டா, வணிகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் உள்துறை இணை அமைச்சர் நித்யானந்த ராய் ஆகியோர் பங்கேற்றனர். அதிகாலை வரை நீடித்த இந்த பேச்சுவார்த்தையில் தீர்வு எட்டப்படவில்லை. இந்த சூழலில் போராட்டத்தை தொடர விவசாயிகள் முடிவு செய்துள்ளனர். அவர்களது கோரிக்கைகள் தொடர்பாக சுமூக தீர்வு காணப்படும். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என தெரிவித்தனர். எல்லையில் போர் வீரர்களைப் போல விவசாயிகள் நாட்டுக்காக போராடுகின்றனர், ராகுல் காந்தி கருத்து. எல்லையில் போர் வீரர்களைப் போல விவசாயிகள் நாட்டுக்காக போராட்டம் நடத்தி வருகின்றனர் என ராகுல் காந்தி கூறியுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி நேற்று பாரத் நியாய யாத்ரா மேற்கொண்டார். அப்போது கூட்டத்தில் அவர் பேசியதாவது: பஞ்சாப், ஹரியானா எல்லையில் தற்போது போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகள் எல்லையில் போர் வீரர்களைப் போல நாட்டுக்காக போராடுகின்றனர். நாட்டு நலனுக்காக விவசாயிகள் போராட்டம் நடத்துவது போர் வீரர்களின் தியாகத்துக்கு இணையானது. RSS அமைப்பும் பாஜகவும் மணிப்பூர் மாநிலத்தை பற்றி எரிய செய்த இனக்கலவரத்தை ஏற்படுத்தின. பெரும் பணக்காரர்களுக்கு ரூபாய் 14 லட்சம் கோடி கடனை தள்ளுபடி செய்த மோடி தலைமையிலான அரசு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உத்தரவாத திட்டத்தின் செலவை 70,000 கோடி குறைத்துள்ளது. அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவிற்காக அழைக்கப்பட்ட விருந்தினர்களில் ஏழை எளிய மக்கள் இடம்பெறவில்லை. பிரபலங்கள் அதிக அளவில் கலந்து கொண்டனர். இவ்வாறு ராகுல் காந்தி பேசினார். மத்திய அரசிடம் நிதி பெற இணைந்து குரல் கொடுங்கள், பேரவையில் பழனிசாமிக்கு முதல்வர் அழைப்பு. உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் இந்த ஆண்டு ரூபாய் 11.132 கோடியில் 797 பணிகளை செயல்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். மெட்ரோ ரயில் பணிக்கு மத்திய அரசிடம் நிதி பெற எங்களுடன் இணைந்து எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமியும் குரல் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் நேற்று பதில் அளித்தார். சென்னை மெட்ரோ ரயில் மற்றும் உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டம் தொடர்பான எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமியின் கேள்விகளுக்கும் பதிலளித்தார். அவர் பேசியதாவது: மோனோ ரயிலுக்கு ஆதரவாக கொடி பிடித்தவர்கள் இன்று மெட்ரோ ரயிலுக்கு வந்திருப்பதில் மகிழ்ச்சி. மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகளுக்கு அதிமுக ஆட்சியில்தான் அடிக்கல் நாட்டப்பட்டது. ஆனால் அதை செயல்படுத்த ஆட்சியில் இருந்தவரை நீங்கள் முனைப்பு காட்டவில்லை.
திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் பணி ஆணைகள் வழங்கி ஒப்பந்தங்கள் மேற்கொண்டு பணிகள் தொடங்கப்பட்டன. நான் முதல்வரானது முதல் பிரதமரை சந்தித்த போதெல்லாம் மெட்ரோ ரயில் பணிகளுக்கான நிதி தொடர்பாக கோரிக்கை வைத்து வருகிறேன். 6 நாட்களுக்கு முன்பு கூட பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளேன். இதற்கான மத்திய அரசின் நிதியை இதுவரை தராததால் மாநில அரசின் நிதியில் இருந்து மாநில அரசு வாங்கும் கடனில் இருந்தும் மட்டுமே முழு தொகையும் செலவிடப்பட்டுள்ளது. இதுவரை பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தபோது பேசாமல் இருந்த எதிர்க்கட்சி தலைவர் இப்போதாவது பேசுவது ஆறுதல் தருகிறது. மத்திய அரசின் நிதி பெற எங்களுடன் இணைந்து அவர் குரல் கொடுக்க வேண்டும். இவ்வாறு முதல்வர் தெரிவித்தார். பாளையங்கோட்டையில் இன்று திமுக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம். பாளையங்கோட்டையில் திமுக சார்பில் மக்களவை தேர்தலுக்கான பிரச்சார பொதுக்கூட்டம் வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளது. 2024 மக்களவை தேர்தலையொட்டி திமுக சார்பில் உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற தலைப்பில் பிரச்சார பொதுக்கூட்டங்கள் 39 மக்களவை தொகுதிகளிலும் நடக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி திருநெல்வேலி மக்களவை தொகுதிக்கான கூட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள பெல் மைதானத்தில் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு நடைபெற உள்ளது. திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி பங்கேற்று சிறப்புரையாற்ற உள்ளார். கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் குறித்து திருநெல்வேலி மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளர் TPM மைதீன்கான், திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் ரா ஆவுடையப்பன் ஆகியோர் வியாழக்கிழமை நேரில் ஆய்வு செய்தனர். ஆய்வின் போது மாநில வர்த்தகர் அணி துணை செயலாளர் மாலை ராஜா, மாநில விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் கணேஷ்குமார் ஆதித்தன், வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் செல்வ சூடாமணி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். வண்ணாரப்பேட்டையில் விஷமருந்தி மயங்கிய தம்பதி. திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டையில் புதன்கிழமை இரவு விஷமருந்தி மயங்கிய தம்பதி மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். வண்ணாரப்பேட்டை வெற்றி வேலடி விநாயகர் கோவில் தெருவை சேர்ந்தவர் பாடகலிங்கம். இவரது மனைவி சுபலட்சுமி. இந்த தம்பதிக்கு மகராஜன் என்ற மகனும் ஒரு மகளும் உள்ளனர். பாடகலிங்கம் அதே பகுதியில் ஆயனின் கடை நடத்தி வருகிறார். புதன்கிழமை இரவு வெளியே சென்றிருந்த மகாராஜன் வீட்டிற்கு வந்தபோது பாடகலிங்கமும் சுப்லட்சுமியும் விஷமருந்தி வாயில் நுரை தள்ளிய நிலையில் கிடந்தனராம். அவர்களை மீட்டு திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர். இது குறித்து பாளையங்கோட்டை போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகிறார்கள். நாங்குநேரியில் ஜாதிய அடையாளங்கள் அழிப்பு. நாங்குநேரி அருகே உள்ள நம்பி நகர், பெரும்பத்து, பட்டர்புரம் ஆகிய பகுதிகளில் 6 மின்கம்பங்கள், 5 இடங்களில் உள்ள சுற்றுச்சுவர், ஒரு பாலம் ஆகிய 12 இடங்களில் நாங்குநேரி காவல்துறையினர் முன்னிலையில் வருவாய்த்துறையினரின் ஒத்துழைப்புடன் அந்த பகுதி மக்கள் தாமாகவே முன்வந்து ஜாதிய அடையாளங்களை கருப்பு வண்ணம் பூசி அளித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. முயற்சிகள் எதுவாயினும் வெற்றிகள் நமதாகவே இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.